இந்த மாதிரி வெள்ளை முடி இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலையே படாதீங்க. அதுக்காக தான் நம்மக்கிட்ட ஒரு மேஜிக்கான ப்ராடக்ட் இருக்குது. இதோட ரெவ்யூ கஸ்டமர் மட்டுமே மோர் தென் 2 lakhs கஸ்டமர். பிம்பிள்ஸு, ரேஷஸு, ஸ்கின்ல நிறைய இஷ்யூ இந்த வயசில் பொல்யூஷனால நிறைய வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த இஷ்யூமே வராது. ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கெல்லாம் ஹேர் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutesக்கு அப்புறம் வைப் பண்ணிங்க அப்படின்னா மேஜிக் மாதிரி உங்கள் ஹேர் எல்லாம் சூப்பராக ரிமூவ் ஆகிடும். இப்போ நிறைய பேருக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. பொடுகு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். தேங்காய் பால் ஷாம்பு தான் எல்லாத்தை விட நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட். ஒரே நாளில் கொதிக்க வைக்கிறதுனால அதோட முழு பலன்கள் வந்து அதில் இருக்காது அப்படின்றதுக்காக புழுவெட்டு பூச்சி வெட்டு பிரச்சனை, டேண்ட்ரஃப் டிஷ்யூ, நிறைய பேருக்கு வந்து முடி வந்து நிறைய மெலிஞ்சிட்டே போகும் பாருங்களா, அந்த மாதிரி இந்த பிசிஓடி ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் ஹேர் லாஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபுல்லாக பட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஷியா பட்டரு, கொக்கோ பட்டரு, எசென்ஷியல் ஆயில், டீ ட்ரீ, பெப்பர்மெண்ட், இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். 10 வயசுக்குள்ளே வந்து நிறைய பேருக்கு வந்து வெள்ளை முடி வந்து ஒன்று வர ஸ்டார்ட் ஆயிடுது. வருமுன் காப்பதே சிறந்ததுன்ற மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கிரே ஹேர் வரத்து வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஸ்டாப் ஆகும். வணக்கம் மக்களே, நம்ம எங்க இருக்கோம்னு வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஊரப்பாக்கத்துல எல்லார் ஹெர்பல்ஸ் தாங்க விசிட் பண்ணிக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கான ப்ராடக்ட் எல்லாமே மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாமே மோர் தென் வந்து 8 to 9 இயர்ஸா வித் கஸ்டமர் சப்போர்ட்டோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் வந்து நேச்சுரலா ஹோம் மேடா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓனா போய் வீடியோல என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ப்ராடக்ட் எல்லாம் நாங்க ரெடி பண்றோம் அப்படின்ட்டு உங்களுக்கு லைவாவே நாங்க எப்படி செய்யறோம்ன்றதை செஞ்சு காமிக்கிறோம். பார்க்கலாம் வாங்க. டெமோ முதற்கொண்டு காட்டுறேன்னு சொல்றாங்க. புதுசா சேனல் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். மோர் தென் 60+ ப்ராடக்ட் கிட்ட நம்மளுக்கு வந்து நேச்சுரலாக ஹோம் மேடாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஹேர் டை. இந்த ஹெர்பல் ஹேர் டையில் மோர் தென் வந்து 8 நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ், கரும்புலா, மருதாணி, செம்பருத்தி, அவுரி, கரிசலாங்கண்ணி, இந்த மாதிரி 8 இன்க்ரீடியன்ட் போட்டு இந்த ஹேர் டை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி வெள்ளை முடி இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலையே படாதீங்க. அதுக்காக தான் நம்மக்கிட்ட ஒரு மேஜிக்கான ப்ராடக்ட் இருக்குது. தாராளமாக அதை யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை வந்து நேச்சுரல் பிளாக்காக மாற்றிடலாம். எப்படி வந்து யூஸ் பண்ணுறத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பவுலில் வந்து நம்மளோட ஹேர் டை எடுத்துட்டு நார்மல் வாட்டர் ஊற்றி கட்டிலாம் எதுவுமே இல்லாத ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஆயிலி ஹேரில் இருந்துன்னா பிடிக்காது. ஸோ அதனால் வந்து வாஷ்டு ஹேரில் தான் போடணும். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம், ஓகேங்களா, ஒரு 1/2 hourலேருந்து 45 minutes ப்ளைன் வாட்டர் தான், ஷாம்பு எதுவுமே போடக்கூடாது. ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹேர் வந்து ஜெட் பிளாக்காலாம் இல்லாத நேச்சுரல் பிளாக்காக இருக்கும். கெமிக்கல் டைலாம் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல படக்கூடாது. ஸ்கின்ல பட்டால் வந்து நிறைய ரேஷஸ் வரும், நிறைய சைட் எஃபெக்ட்லாம் வரும். ஸோ நம்ம ஹெர்பல் ஹேர் டைல அந்த மாதிரி பயம் எதுவுமே தேவை கிடையாது. நார்மலாக நீங்கள் ஒரு ஹென்னா இண்டிகோ எப்படி எந்த ப்ரொசீஜரில் அப்ளை பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜரில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால இச்சிங்கு, ரேஷஸ், தலைவலி வரது, கண் எரிச்சல், அந்த மாதிரி எந்த வித சைட் எஃபெக்ட்டுமே வராது. நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு ரெடி பண்ணிக்கிறதுனால யார் வேணால் இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரெவ்யூ கஸ்டமர் மட்டுமே மோர் தென் 2 lakhs கஸ்டமர். இந்த லாஸ்ட் 8 இயர்ஸில் மோர் தென் 2 lakhs இல்லை, அதுக்கும் மேலேயுமே வந்து இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்னா ஹேர் டை தான். இதில் வந்து ஃபுல்லாகவே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு ரெடி பண்ணுறதுனால இந்த ஹேர் டையை யார் வேணால் யூஸ் பண்ணலாம். நலங்கு மாவு, பாத் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நலங்கு மாவு வந்து மோர் தென் 8 இன்க்ரீடியன்ட் வச்சு சுத்தமாக கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து போத் மென் அண்ட் விமன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து மோஸ்ட்லி சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக எடுத்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த நலங்கு மாவை சின்ன குழந்தைலேருந்தே நீங்கள் பசங்களுக்கு வந்து நீங்கள் இந்த பழக்கத்தை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து பிம்பிள்ஸு, ரேஷஸு, ஸ்கின்ல நிறைய இஷ்யூ இந்த வயசில் பொல்யூஷனால நிறைய வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த இஷ்யூமே வராது. ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நலங்கு மாவு யூஸ் பண்ணுறத வந்து ரெகுலர் ஹேபிட்டாக பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். வேக்ஸ் பவுடர். இந்த வேக்ஸ் பவுடரில் வந்து முல்தானி மெட்டி, கஸ்தூரி மஞ்சள், அரிசி மாவு, சார்கோல் பவுடர், இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை வச்சு இந்த வேக்ஸ் பவுடர் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து யார் வேணால், ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் ஹேர் இருக்கோ, ஓகேங்களா, எங்கெல்லாம் ஹேர் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutesக்கு அப்புறம் வைப் பண்ணிங்க அப்படின்னா மேஜிக் மாதிரி உங்கள் ஹேர் எல்லாம் சூப்பராக ரிமூவ் ஆகிடும்.
பெயினே கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. இதோட ப்ளஸ்ஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயினே இருக்காது. வெயிட் லாஸ் பவுடர் இப்போ நிறைய பேருக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. அந்த வெயிட் லாஸும் வந்து நல்லா ஹெல்த்தியாக எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாத பண்ணணுன்றது தான் இப்போ நிறைய பேர் வந்து திங்கிங்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் நம்மளோட கீ இன்க்ரீடியன்ட் எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய், முள்ளங்கி. நிறைய பேர் வந்து சொரக்காய் சாப்பிட்டாலே வந்து வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ சொரக்காவையும் முள்ளங்கியும் நல்லா சுத்தமாக கழுவி காய வச்சு அதோட ஃப்ளேக்ஸ் எடுத்துகிட்டு அது கூட கருங்கொள்ளு, செங்கொள்ளு, சுக்கு, ஏலக்காய், ஓமம் இந்த மாதிரி மோர் தென் 11 இன்க்ரீடியன்ட்ஸ் 11 to 12 இன்க்ரீடியன்ட்ஸ் சுத்தமாக கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி இதை பவுடராக நம்ம வெயிட் லாஸ் பவுடராக கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் 1 glass of hot water 1 glass of hot waterல ஒரு ஸ்பூன் வெயிட் லாஸ் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெகுலராக மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்தீங்க அப்படின்னா 100% வந்து பர் மந்த்துக்கு வந்து 2 to 3 kg வந்து வெயிட் லாஸ் ஆகும். மெயினாக வந்து ஆஃப்டர் வெயிட் லாஸ் வந்து உங்களோட பாடி வந்து எந்தவித டிஃப்ரென்ஸுமே தெரியாத ஹெல்த்தியான வெயிட் லாஸாக இருக்கும். இது வந்து எந்தவித கெமிக்கலுமே ஆட் பண்ணாத நேச்சுரலாக ரெடி பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட் வந்து டபுள் டு டைம் வந்து அதிகமாகவே இருக்கும். நம்மளோட இன்னொரு ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் பேக். பொடுகு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த பொடுகு பிரச்சனைக்கான கம்ப்ளீட்டான சொல்யூஷன் தான் இந்த ப்ராடக்ட். இதோட மேஜரான கீ இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குமட்டிக்காய். குமட்டிக்காய் வந்து எல்லாருக்குமே தெரியும். குமட்டிக்காய் வந்து நார்மலாகவே நல்லா கசப்பாக இருக்கும். அந்த கசப்பு தான் வந்து நம்மளோட டேண்ட்ரஃப்க்கு வந்து பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கும். குமட்டிக்காய் மட்டுமே இல்லாத வேப்பிலை, துளசி, ஹெனா பவுடர், வெந்தயம் இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி இந்த டேண்ட்ரஃப் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது கொஞ்சமாக எடுத்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி தலையில் போட்டு ஒரு 1/2 hourக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் டேண்ட்ரஃப்ட் வந்து 2லேருந்து 3 சிட்டிங்ஸ்லேயே கம்ப்ளீட்டாகவே கிளியர் ஆகிடும். மோர் தென் 1 lakh கஸ்டமர்ஸ் வந்து நம்மளோட ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஷாம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஷாம்பு. தேங்காய் பால் ஷாம்பு தான் எல்லாத்தை விட நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாத ஹைபிஸ்கஸ், ஹெர்பல் ஷாம்பு, டேண்ட்ரஃப் ஷாம்பு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. எல்லாமே நேச்சுரலாக ஹோம்மேடாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது யூஸ் பண்ணுறதுனால உங்கள் தலைமுடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் சூப்பரான சொல்யூஷனாக இருக்கும். நம்மளோட மேஜிக் ஹேர் ஆயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதா ஹேர் ஆயில். வேதா ஹேர் ஆயில் வந்து நம்ம நார்மலாக எண்ணெய்னாலே ஒரு சட்டியில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டு தேங்காய் எண்ணெயில் கொதிக்க வச்சு வித்தின் 1 dayல வந்து வடிகட்டி கஸ்டமர் கொடுக்குற மாதிரி தான் நிறைய பேர் ஆயில் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட ஆயில் அதுல வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே நாளில் கொதிக்க வைக்கிறதுனால அதோட முழு பலன்கள் வந்து அதில் இருக்காது. அப்படின்றதுக்காக நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சுத்தமான சல்ஃபேட் கலக்காத தேங்காய் எண்ணெயில் மோர் தென் 48 இன்க்ரீடியன்ஸை வந்து அதில் சோக் பண்ணுவோம், ஊற வச்சிருவோம். அந்த ஊற வச்ச எண்ணெயை ரெகுலராக வந்து சன்லைட்டில் டைரக்ட் சன்லைட்டில் வச்சு எடுக்கும்போது அதோட முழு பலனுமே அதில் இருக்கும். அந்த 48 நாள் கழிச்சு அந்த ஹேர் ஆயில் வந்து ரெகுலராக நம்ம அப்ளை பண்ணுறதுனால புழுவெட்டு, பூச்சிவெட்டு பிரச்சனை, டேண்ட்ரஃப் டிஷ்யூ, நிறைய பேருக்கு வந்து முடி வந்து நிறைய மெலிஞ்சிட்டே போகும் பாருங்களா, அந்த மாதிரி இந்த பிசிஓடி ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் ஹேர் லாஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். முடி வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். வீட்டில் எங்கே பார்த்தாலும் முடிதான் இருக்கும். என்ன பண்ணாலும் வந்து அந்த சொல்யூஷன் வரவே வராது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளோட வேதா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால 100% இல்லைங்க 200% ரிசல்ட் வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணால் கிடைக்கும். ஃபுட் க்ரீம் இதில் வந்து நம்ம ஃபுல்லாக பட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஷியா பட்டரு, கொக்கோ பட்டரு, எசென்ஷியல் ஆயில், டீ ட்ரீ, பெப்பர்மெண்ட் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். ரெகுலராக தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா 100% ரிசல்ட் இருக்குங்க. வித்தின் 10 daysல இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கிளியர் ஆகும். ரொம்ப கேரண்டடாக சொல்கிறேன். ஏன்னா மோர் தென் நம்மளோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணி செம்ம ரிவ்யூ சொல்லுவாங்க. கஸ்டமரும் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியான ரிவ்யூ நிறைய சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இது ட்ரையபிள் ப்ராடக்ட். நம்மளோட கிரே ஹேர் ஆயில் இதோட கலரே பார்த்தீங்கன்னா நல்லா பர்பிள் கலரில் இருக்கும். நம்ம இதுக்காக இந்த ஆயில் வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க மோஸ்ட்லி வந்து 20 வயசு கீழே, மோஸ்ட்லி வந்து 10 வயசுக்குள்ளே வந்து நிறைய பேருக்கு வந்து வெள்ளை முடி வந்து ஒன்று வர ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஆயிலை கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 100% இல்லைங்க 200% வந்து ரிசல்ட் இருக்கும். இதில் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்னா, நீலி அவுரி, ஜடாமஸ்தி, வாழைத்தண்டு
வாழைத்தண்டு இருக்கு பார்த்தீங்களா, வாழை இலையோட ஸ்டெம், இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் போட்டு ரெடி பண்ணுறோம். இப்போ இல்லை இந்த பேரண்ட்ஸ் வந்து ப்ளீஸ் டோன்ட் மிஸ் டு யூஸ் திஸ். ரெகுலராக இதை யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட கிட்ஸோட கிரே ஹேர் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து கியூர் ஆகும். சப்போஸ் வந்து ரெகுலராக இதை பண்ணும்போது ப்ரிவெண்ட்டும் பண்ணும். ஓகேங்களா, வருமுன் காப்பதே சிறந்ததுன்ற மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கிரே ஹேர் வரத்து வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஸ்டாப் ஆகும். மெயினாக இது கூட வந்து கேஸ்ட்ரால் ஆயில் விளக்கெண்ணையும் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ பெனிஃபிட் வந்து 1 டைம் இல்லைங்க 10 டைம் அதிகமாகவே இருக்கும். ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கான ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்க. கெமிக்கல் கலந்ததெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய பேர் ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆயிருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கான ப்ராடக்ட் தான் வச்சிருக்காங்க. மேடம், ஏதோ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதா சொல்லிருங்க. ஆமாம் பிரதர், நிறைய பேர் வந்து வீட்ல இருந்து நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்ல ஒரு சாரி பிசினஸோ ஒரு ஜுவல்லரியோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஆட் ஆன் ப்ராடக்டாகவும் பண்ணலாம், இல்லை மெயின் ப்ராடக்டாகவும் நம்ம ப்ராடக்ட் எடுத்து பண்ணலாம். 50% மேலே மார்ஜின் கொடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணால் சூஸ் பண்ணலாம். மினிமம் ஒரு 2000 எடுத்தாலே போதும், 2000 ரூபா கொடுத்தாலே போதும். கண்டிப்பாக பிரதர். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நம்ம மிடில் கிளாஸ் தான். நானே இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு 2000 ருபீஸில் தான் ஆரம்பித்தேன். 2000 ருபீஸில் ஆரம்பிச்சு தான் இவ்வளோ ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கும் அதே ஆசை அப்படி இருக்குன்னா என்னால் முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன். வித்தவுட் லேபிளில் கேட்குறீங்க, பிராண்டிங் உங்கள் பிராண்டிங் என்ன சப்போர்ட் வேணாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். மினிமம் ஒரு 2000 பர்ச்சேஸ் பண்ணாலே போதும். நீங்கள் தாராளமாக அதை சேல் பண்ணிட்டு கூட திரும்ப ரீஆர்டர் போட்டு நீங்க வாங்கிக்கலாம். 1-2 ப்ராடக்ட் கூட நீங்க எவ்வளவு கடை நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, வீட்டில் லேடிஸ் பார்க்கலைனாலும் ஜென்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 தான் உங்களுக்கு பெரிய லாஸாக இருக்க போகிறதில்ல. லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணாதான் பயமா இருக்கும். ஸோ ஒரு 2000ங்கிறது பெரிய காஸ்ட் கிடையாதுங்க. ஸோ நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இது ட்ரையாவது பண்ணி பாருங்க. நம்மளும் ஒரு சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்னாவது ஒரு திருப்தி இருக்கும். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுல யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும். நம்ம சொல்லி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.